ஹலோ வீவர்ஸ். இந்த வீடியோவில் நாம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அந்த டாபிக்ல இருந்து அடிஷ்னலா இன்னும் ஒரு சில சம்ஸ் டீடைல்டா பார்க்க போறோம். ஸோ நம்மளுடைய சேனல்ல போடுற வீடியோ வந்து உங்களுக்கு எளிமையா இருக்கு அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ப்ராப்ளத்துக்குள்ள போகலாம். ஏ மற்றும் பி ஆகிய இரண்டு வங்கிகளின் தனி வட்டிக்கான வட்டியானது 5:4 என்ற விகிதத்தில் உள்ளது. ஒருவர் தனது முழு தொகையையும் இரண்டு வங்கிகளிலும் அரை வருட வட்டியானது சமமாக இருக்கும்படி பிரித்து முதலீடு செய்கிறார் எனில் அவர் முதலீடு செய்த தொகையானது எந்த விகிதத்தில் இருக்கும்? இது கொஷின் பார்க்க நமக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா தெரியலாம். ஆனா ரொம்ப ரொம்ப எளிமையான கொஷின். இப்போ எனக்கு இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஃபார்முலா தெரியும். சரிங்களா? I1 அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ ரெண்டு பேங்க்ல போடுறாரு. அதனால நான் I1, I2ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ ரெண்டுத்துலயும் வெவ்வேறு அமௌண்ட் தான் போட போறாரு. அதனால P1 ரெண்டுமே இயர் வந்து சேம். சரிங்களா? R1 டிவைட் பை 100. இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கலாம். ரெண்டாவது பேங்க்ல போடக்கூடிய இன்ட்ரெஸ்ட் I2ன்னு வச்சுக்கலாம். இட் இஸ் P2 அதே அரை வருடம் தான் இன்டூ R2 டிவைட் பை 100. இது ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கலாம். இப்ப என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்த தனி வட்டி வந்து எனக்கு ஈக்குவல் அதான் இங்க கொடுத்துருக்காங்க. இந்த ஹாஃப் இயர்லி இன்ட்ரெஸ்ட் வந்து ஈக்குவல் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? I1 which is equal to I2 அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? அப்ப therefore எனக்கு என்ன கிடைக்கும்? P1 n R1 divided by 100. சரிங்களா? which is equal to P2 n into R2 divided by 100. சரிங்களா? இதான் அதோடைய மீனிங். இப்ப இந்த 100க்கு 100 கேன்சல். இப்ப இது ஈக்குவலுக்கு இந்த இடம் கொண்டு வந்துடுறேன். என்னோ அடிச்சிடலாம். சரிங்களா? அப்ப therefore P1 divided by P2 which is equal to R2 divided by R1. இதுல 1 அப்படிங்கிறது ஏங்கிற பேங்க், 2ங்கிறது பிங்கிற பேங்க். இப்போ சரிங்களா? அப்போ இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து R1, இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து R2. அதான் வந்து அதோடைய மீனிங். அப்ப தேர்ஃபோர் எனக்கு என்ன கிடைக்கும்? R1 by R2 கொஸ்டின்ல கொடுத்துருக்கிறது வந்து 5/4. அப்ப R2 by R1ங்கிறது வந்து எனக்கு என்ன வரும்? 4/5ன்னு வரும். அப்ப தேர்ஃபோர் P1 divided by P2 which is equal to 4/5. தொகையோட வேல்யூ எந்த ரேஷியோல இருக்குன்னா 4:5 இந்த ரேஷியோல இருக்கும். இப்போ அடுத்த சம். இப்போ if A lends rupees 3,500 to B at 10% per annum in simple interest and B lends the same to C at 11.5% per annum in simple interest, then find the gain of B in a period of 3 years. A Bக்கு கடன் கொடுக்குறாரு 3,500 10% வட்டியில. இவன் என்ன பண்றான்? பி அந்த அமௌண்ட்டை வாங்கி சிங்கிறவன்ட்ட 11.5%ன்னு வட்டி சதவீதத்தை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்றான். அப்போ பிக்கு எவ்வளவு லாபம் கிடைக்குது 3 வருஷத்துல அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. சொல்றது புரியுதுங்களா? அப்போ இந்த ப்ராப்ளத்தை நான் 2 விதமா போடலாம். சோ இப்போ இந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம் வந்து என்னது? 1.5%. அப்ப அந்த 1.5% தான் இவனுக்கு லாபமா இருக்கும். அப்ப இன்ட்ரெஸ்ட் விச் இஸ் ஈக்குவல் டு 3,500 இன்ட்டு எத்தனை வருஷம்? 3 வருஷம். எவ்வளவு வித்தியாசம் இருக்கு? இன்ட்ரெஸ்ட் 1.5% இருக்கு. டிவைட் பை 100 முடிஞ்சிச்சு. ஸோ 3 இன்ட்டு 15 45. அப்போ 35 இன்ட்டு 4.5 இதுதான் வந்து அதோடைய ஆன்சர். இப்போ மல்டிபிள் என்ன கிடைக்கும்? 150 175 4 5 20 மீதி 2 140 3 12 14 5 7 5 1 157.5. அப்ப இதுதான் வந்து என்னுடைய ஆன்சர். இது வந்து மெத்தட் 1. மெத்தட் 2 அப்படிங்கிறது வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு வட்டி கண்டுபிடிச்சிருங்க. சரிங்களா? அதாவது 10% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருங்க. அடுத்தது 11.5%ல என்னுடைய இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சு இது ரெண்டுத்தையும் நீங்க டிவைட் பண்ணி லெஸ் பண்ணீங்கன்னா டெஃபினட்டா யூ கெட் த ஆன்சர். இதை வந்து நீங்க ஹோம்ஒர்க்கா போட்டுருங்க. இது வந்து சுத்து. பட் இது வந்து ரொம்ப எளிமையா இருக்கும். நேராவே போட்டிருப்பேன். புரியுதுங்களா? சோ அடுத்தது. If Rama pays rupees 1,000 at the beginning of every month in a post office recurring deposit for 5 years. If the rate of interest is 7%, and what is the amount Rama gets at the end of 5 years? அதாவது ராமன்கிறவன் வந்து ஒவ்வொரு மாசத்துலயும்
சரிங்களா? என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அ அ 5 ஆண்டு அஞ்சலக தொடர் வைப்பு திட்டத்தில் ரூபாய் 1000 செலுத்தி வருகிறார். அதுக்கு வட்டி வீதம் வந்து எவ்வளோ குடுத்துருக்காங்க? 7% குடுத்துருக்காங்க. அப்ப 5 வருஷத்துக்கு அப்புறம் அவனுக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும் அப்டின்ட்டு. இது வந்து ரெக்கரிங் டெபாசிட்ட நீங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கூட கம்பேர் பண்ணிக்கலாம். ரொம்ப எளிமையான ப்ராப்ளம் தான். சரிங்களா? இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க எனக்கு ஃபார்முலா என்ன? இன்ட்ரெஸ்ட் I விச் இஸ் ஈக்வல் டூ எனக்கு என்ன ஃபார்முலா? P இன்டூ N இன்டூ R டிவைடட் பை 100. இந்த ஃபார்முலா தெரிஞ்சா உங்களுக்கு போதுமானது. ஆனா, இதுல வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அமௌண்ட் வந்து ஒவ்வொரு மாசமும் நீங்க என்ன பண்றீங்க? போட்டுக்கிட்டே இருக்கீங்க. எத்தன மாசம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சொல்றது புரியுதுங்களா? என்ன சொல்ல வரேன்ட்டு? அதே மாரி இந்த ஆண்டு இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஆண்டு வந்து எனக்கு எதுல வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இதுல மாசம் மாசம் கட்டுறோம். அப்போ எண்ணுங்கிறது எதுல இருக்கு? இயர்ஸ்ல இருக்கு. அப்ப இத வந்து நான் என்னவா கன்வெர்ட் பண்ணணும்? மந்த்ல கன்வெர்ட் பண்ணணும். அப்போ PNR டிவைடட் பை 100 இன்டூ 12 அப்படின்னு போட்டுக்கலாம். பட் இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரூ. 1000 P. இது வந்து என்ன பண்றேன்? நான் மாசம் மாசம் போடுறேன். சரிங்களா? அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப ஃபர்ஸ்ட் மாசம் ரூ. 1000 இருக்கும். 2வது மாசம்னா 2000. அப்போ இது வந்து 1 பிளஸ் 2 பிளஸ் டாட் 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 டாட். அப்போ மேக்ஸிமம் நான் எத்தன மந்த் போடுறேனோ அது வரைக்கும் எனக்கு வரும். கரெக்ட்டுங்களா? இப்போ இது வந்து ஒரு கூட்டுத்தொடர் ஃபார்மேட்ல இருக்கு. கூட்டுத்தொடருக்கு எனக்கு ஃபார்முலா என்ன? இந்த மாரி ஒரு சீரிஸ் குடுத்திருந்தாங்கன்னா, அதோட ஓவரால் வேல்யூ n இன்டூ n பிளஸ் 1 டிவைடட் பை 2. இதுதான் வந்து அந்த கரஸ்பாண்டிங் ஃபார்முலா. சரிங்களா? இப்போ இந்த ஆண்ட வந்து இங்க நான் ஃபிக்சேஷன் பண்றேன். அவ்வளவுதான் சார் முடிஞ்சிருச்சு. அப்ப எனக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் ரெக்கரிங் டெபாசிட்க்கு ஃபார்முலா என்னன்னா, P இன்டூ R இன்டூ N இன்டூ N பிளஸ் 1 டிவைடட் பை ஆல்ரெடி 100 இருக்கு, 12 இருக்கு. இப்ப இந்த 2 அடிஷனலா கூட வந்திருக்கு. ஸோ இந்த ஃபார்முலாவை நீங்க மனப்பாடம் பண்ணணுங்கிற நெசசிட்டி இல்ல. நான் சொன்ன லாஜிக்ல புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப எளிமையா இருக்கும். இப்ப இத நீங்க சிம்ப்ளிஃபை பண்ணிடுங்க. இப்ப மாசம் ரூ. 1000 போடுறான். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோ? 7. சரிங்களா? என் வந்து எவ்வளோ? 5 ஆண்டுகள். அப்போ மொத்தம் 60 மாதங்கள். ஏன்னா இங்க எண்ண வந்து டிவைடட் பை 12 போடுறதுனால இது வந்து எதுல வரும்? மாதங்கள்ல வரும். சரிங்களா? 60 மாசம் கட்டுறோம். இன்டூ 61 டிவைடட் பை 100 இன்டூ 12 இன்ட்டு 2. இப்ப இந்த 2 சைபருக்கு 2 சைபர் கேன்சல். 12ஆல் அடிச்சோம்னா 5. ஸோ இங்க அடிச்சோம்னா அகைன் 5. 5 25. அப்போ 25 இன்ட்டு 7 6 42 427. ஸோ இப்போ இதை நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். சரிங்களா? இதை நீங்க ட்ரிக்ஸ் வச்சு மல்டிப்ளை பண்ணாலும் ஓகே, இல்ல நீங்க டைரக்டா மல்டிப்ளை பண்ணி போட்டாலும் ஓகே. சரிங்களா? அது உங்களோட விருப்பம். ஸோ இப்போ இதை நான் ஆட் பண்ணா எனக்கு கிடைக்கிறது வந்து 7 6 10 10,675 அவனுக்கு கிடைக்கக்கூடிய வட்டி. சரியா? ஆனா அவன் என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா, பின் ராமன் பெறும் தொகை எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறான். அப்போ ஓவரால் அமௌண்ட் தான் எனக்கு தேவை. இப்போ மாசம் 1000 எத்தனை மாசம் கட்டியிருக்கிறான்? 60 மாசம் கட்டியிருக்கிறான். அப்போ 60,000. சரிங்களா? 60,000 கூட இந்த 10,000 ஆட் பண்ணோம்னா 70,675 வரும். அப்ப ஆப்ஷன் டி தான் வந்து சரியான பதில். இப்ப அடுத்த சம் பாத்தீங்க அப்படின்னா, a sum of money lent out at simple interest of 720 after 2 years and 1020 after a further period of 5 years. Find the interest rate. இது ரொம்ப சிம்பிள். என்ன அமௌண்ட்னு எனக்கு தெரியாது. பி எனக்கு கண்டிப்பா தெரியாது. ஆனா 2 இயர்ஸ்க்கு அப்புறம் 720 கொடுக்குது. அதே மாதிரி இதுல இருந்து இந்த 2 வருஷம் முடிஞ்சதுல இருந்து ஆஃப்டர் 5 இயர்ஸ் 5 வருஷம் கழிச்சு எனக்கு 1020 அப்படின்னு சொல்லி கொடுக்குது. சரிங்களா? இப்போ இந்த 720க்கும் 1020க்கும் உள்ள வித்தியாசம் வந்து அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 300 ரூபாய். கரெக்ட்டுங்களா? இந்த 720க்கும் 1020க்கும் உள்ள வித்தியாசம் 320. அப்படிங்கக்குள்ள இந்த 320 ரூபாங்கிறது 5 வருட வட்டி. கரெக்ட்டுங்களா? அதுல இருந்து ஆஃப்டரே ஃபர்தர் ஆஃப் 5 இயர்ஸ் அப்படின்னா இதுல இருந்து 5 வருஷம். அப்ப 5 வருட வட்டி தான் வந்து எவ்வளவு எனக்கு? 300 ரூபாய். அப்போ ஒரு வருடத்துக்கு வட்டி எவ்வளவு வரும்? டிவைட் பை போட்டோம்னா 60 ரூபாய் ஒரு வருஷத்துக்கு வட்டி. புரியுதுங்களா? அப்போ இங்க பாருங்க 720ங்கிறது 2 வருஷத்துல வர்றது. அப்ப 2 வருஷத்துக்குன்னா வட்டி 120. அப்ப 720ல 120 கழிச்சிட்டோம்னா மீதி இருக்கிறது 600 தான்.
என்னுடைய அசல். சரிங்களா? இப்போ பெர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிடலாமா ஈஸியா? அப்ப தேர்ஃபோர் 600 வட்டி வந்து எவ்வளோ? 120 இன்டூ என்னோட வேல்யூ வந்து 2 இயர்ஸ். ஆர் எனக்கு தெரியாது. ஆர் பை 100. இதை அடிச்சிட்டோம்னா அது முடிஞ்சிடும். ஆர் 2 12 அடிச்சோம்னா 10. அப்ப ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10%. சரிங்களா? இப்ப அடுத்த சம் பாத்தீங்க அப்படின்னா 6% வட்டியில் 3 ஆண்டுகளுக்கு ஒரு தொகையின் தனி வட்டி 90 எனில் அதே தொகைக்கு 6 ஆண்டுகளுக்கு 7% வட்டி விகிதத்தில் எவ்வளவு தனி வட்டி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. அதாவது இங்க பாருங்க, உங்களுடைய தனி வட்டி 90. எத்தனை வருஷத்துக்கு? 3 வருஷத்துக்கு. அப்ப வருஷத்துக்கு எவ்வளவு வட்டி? 30 ரூபா தான் வருஷத்துக்கு வட்டி. சரிங்களா? அப்ப 30 which is equal to P into N into R by 100. சரிங்களா? சோ இங்க அடிச்சோம்னா எனக்கு என்ன கிடைக்கும்? 5ன்னு கிடைக்கும். கரெக்ட்டுங்களா? அடிக்கணும். அது ஆக்சுவலி இது ஒரு வருட வட்டி தான் 30. அதனால n is equal to 1ன்னு போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க 90ன்னு போட்டீங்கன்னா 3ன்னு போட்டுக்கலாம். சரிங்களா? இப்ப பிரின்சிபல் அமௌண்ட் வந்து which is equal to 500. ஸோ இங்க 30ங்கிறது ஒரு வருட வட்டி. அதனால என்ன எடுத்துக்கிட்டேன்? 3க்கு பதில் 1ன்னு போட்டுக்கிறேன். சப்போஸ் நீங்க 90ன்னு போட்டீங்கன்னா நீங்க ஆஸ் யூசுவல் இதை எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்ப P வந்து 500. இப்போ இந்த 500 ரூபாய் என்ன பண்றேன் நானு? 6 வருஷத்துக்கு 7% இன்ட்ரெஸ்ட்ல கொடுக்குறேன். 0 கேன்சல். 6 5 30. 30 இன்ட்டு 7 வந்து எவ்வளவு வரும்? 210. அப்போ வட்டி வந்து 210 ரூபாய். சரிங்களா? சோ இது வந்து என்னுடைய கடைசி சம். The difference between the interest received from two different banks on 500 rupees for 2 years is 2.5%. The difference between the year rates. இப்போ ரெண்டு பேங்க் இருக்கு. I1ன்னு வச்சுக்கிறேன். ரெண்டுமே சேம் அமௌண்ட் தான் கொடுக்குறாங்க. P இன்டூ N இன்டூ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மட்டும் மாறுது. இது 1ன்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி ரெண்டு வந்து P இன்டூ N இன்டூ R2 டிவைட் பை 100. இது வந்து பெர்சன்டேஜ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இது வந்து 2. இப்ப என்ன பண்றேன்? ரெண்டுத்துக்கும் உள்ள வட்டி வித்தியாசம் வந்து 2 ரூபா 50 காசுன்ட்டேன். இதை சால்வ் பண்ணுங்க. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையுமே நான் லெஸ் பண்ணணும். ரெண்டுத்துலயுமே என்ன காமனா இருக்கு? Pn அண்ட் 100 எல்லாமே காமனா இருக்கு. ஸோ Pn டிவைட் பை 100 ரெண்டுத்துலயும் காமனா எடுத்தா மீதி என்ன வரும்? R1 மைனஸ் R2 விச் இஸ் ஈக்குவல் டு 2.50 அப்படின்னு வரும். இப்போ இந்த பிரின்சிபல் அமௌண்ட் வந்து எவ்வளோ எனக்கு? 500. n வந்து எவ்வளோ? 2. சரிங்களா? இப்போ இதை அடிச்சோம்னா எனக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ இப்போ தேர்ஃபோர் R1 மைனஸ் R2 விச் இஸ் ஈக்குவல் டு இந்த 100 இந்த சைட் கொண்டு வந்துருங்க. 250 டிவைட் பை 1000. சரிங்களா? அடிச்சோம்னா 1/4 விச் இஸ் ஈக்குவல் டு 0.25%. அப்போ ஆப்ஷன் டி தான் சரியான பதில். ஸோ ஐ ஹோப் ஸோ சம்ஸ் எல்லாம் ரொம்ப எளிமையா இருந்திருக்கும். ஸோ நம்மளுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.